இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே நாங்கள் எல்லோரும் துயிலெழுந்திருக்கின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபையானவள் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நாங்கள் எல்லோருமே புதுப்பித்தல் வாழ்வுக்குள் நுழைவோம். புது பிறப்படைந்தவர்களாக, புத்துயிர் பெற்றவர்களாக, புது தென்போடு நாங்கள் ஆண்டவரோடு வழிநடக்க ஆயத்தமாகுவோம். அறியா பருவத்திலே நாங்கள் திருமுழுக்கு பெற்றோம். அறியும் பருவத்திலே திருமுழுக்கின் கனாகணத்தையும் திருமுழுக்கின் மறைப்பொருளையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கின் மூலமாக இறை அரசுக்குள் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் இன்று திருமுழுக்கை நாங்கள் நினைவு கூறுவோம். திருமுழுக்கின் வழியாக நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக்கப்பட்டு ஆண்டவருடைய ஒன்றிப்பிலே வாழவும் வளரவும், ஆண்டவரோடு வழிநடக்கவும், இறை அரசுக்கு உகந்த ஏற்ற நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழவும், திரு அவையிலே அங்கத்தவர்களாக நாங்கள் பயணம் செய்யவும் நாங்கள் உரிமை பேறு பெற்றிருக்கின்றோம். அந்த நாளை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவும் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கின் மூலமாக தன்னை இறைவனுக்கு முழுமையாக கையளிக்கின்றார், அர்ப்பணம் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அருட்பொழிவை பெறுகின்றார். தந்தையாகிய இறைவனுடைய அருட்பொழிவை பெறுகின்றார். வானத்திலிருந்து கூக்குரல் ஒலிக்கிறது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். என் அன்பார்ந்த மகன் நீரே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். தந்தையினுடைய குரல். நாங்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்புகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பாதையை முன்னோக்கி செல்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னை முழுவதும் தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார், தன்னை முழுவதுமாக தியாகம் செய்தார். அதே அர்ப்பணிப்பும், அதே ஒப்பு கொடுப்பும், அதே தியாகமும் எங்களில் நிலை பெற வேண்டும். குடும்பங்களில் தந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சமூகத்தவர்களாக இருந்தாலும், பங்கு மக்களாக இருந்தாலும், பணிபுரிபவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கின் மூலமாக இறை அரசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை அரசிலே நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். திரு அவையிலே நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் என்ற அசையாத நம்பிக்கையிலே நாங்கள் வளர்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும், இறைவனோடு சேர்ந்து பயணிப்பவர்களாகவும், இறைவனுடைய பாதையை அறிந்து தெளிந்து இறை வார்த்தையின் மூலம், ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தின் மூலம், ஆண்டவருடைய ஆளுகையின் மூலம் ஆண்டவரை துய்த்துணர்ந்து அனுபவித்து வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து வரப்பிரசாதங்களை பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் இன்று இந்த திருமுழுக்கு திருவிழா நாளிலே நானும் நீங்களும் இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று அந்த பெருமையோடு, என்று அந்த மகிழ்ச்சியோடு, பெருமிதத்தோடு நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்துவுடைய சீடத்துவத்திலே பங்கு கொள்ளும் உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஆகவே தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு கடவுளுக்கும் நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வழியிலே செல்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் இறைவனுடைய சொந்த பிள்ளைகள், உரிமை பிள்ளைகள் என்ற உணர்வுகளோடு இறைவனுக்கு ஏற்ற, இறைவனுக்கு உகந்த நல்ல வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல வேண்டும்.
இதைத்தான் அன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நானும் நீங்களும் திருமுழுக்கு பெற்ற இறை உள்ளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவனுக்குரிய பாதையிலே, இறைவனுக்குரிய வாழ்க்கையோடு எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனுக்குரியவர்களாக மாற்றி, இறைவனுடைய பாதையிலே பயணிப்பவர்களாக அவர்களையும் உருமாற்றி ஆண்டவருடைய பாதையிலே எல்லோரும் செல்ல இன்று இந்த நாளிலே ஆண்டவரோடு பயணமாகவும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கக்கூடியவர்களாகவும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாகவும் இறை உறவு பாலத்திலே நாங்கள் பயணிக்க பிரயாசப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.